Hustle Up திருச்சி the perfect turf. புக்கிங்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. விடியல் இந்தியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்க ஷாப்ஸ் பிசினஸ் டெவலப் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் குறைஞ்ச விலையில பண்ண விடியல் இந்தியாவை காண்டாக்ட் பண்ணுங்க. மனித விடியல் மாத இதழுக்கு திறமையான ரிப்போர்ட்டர்ஸ் தேவை. ஆர்வம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. மனித விடியல் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மனித விடியல் யூடியூப் சேனலில் இனி தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து பரபரப்பாக தமிழகம் போய்கிட்டு இருந்தது. இதில் தேர்தலில் திமுக அவங்களுடைய விளம்பரங்கள் எல்லாமே மீண்டும் திமுக ஆட்சி தான் அப்படிங்கிற லெவலில் ஒரு கிரியேட் பண்ணாங்க. அண்ணா திமுகவும் அதனுடைய பங்குக்கு நிச்சயமாக அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அப்படின்னு அவங்க முழு மனசோடு பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெண்டு பேருமே இடையில ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு. அவர் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா எல்லா நடிகர்களும் பெருசாக சாதித்தது இல்லை. யாருக்காகவும் பெருசாக இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமோ ஒரு மாதம் வந்ததும் இல்லை. இதெல்லாம் இவங்க யாருன்னு ஆச்சரியமாக இருந்ததனுடைய விளைவு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் உலகளவில் மிகப்பெரிய சாதனையை சாதித்தது என்பது நாம் கண்கூடாக தெரிந்து கொண்டோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நடிகரும் கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சிக்கு வந்ததுங்கிறது இந்தியாவிலேயே இல்லை, ஏன் உலகளவிலும் இல்லை. அதனால தான் உலகளவில் சாதித்த தளபதி விஜய் அவர்கள் சரி சாதித்தார். பெரிய மாற்றங்கள் உருவாகுமா? எல்லா அரசியல் கட்சியோடும் தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அது பிறகு அதை மறந்துட்டு அவங்களுடைய சுயலாபத்தோடு பணி செய்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. மக்களுக்கு அந்த ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. அதை பெரிய லெவலில் திராவிட கட்சிகள், ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்ல போனால் திராவிட கட்சிகளை தமிழகத்தில் வீழ்த்தவே முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், அதை விடுத்தால் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இரண்டு திராவிட கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி அமைக்கும். மக்கள் திமுகவை குறை சொல்லி அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள், அதிமுகவை குறை சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள். ஆனால் இரண்டு அரசியல் கட்சிகளுமே மக்களுடைய நம்பிக்கையை செயல்படுத்தவில்லை, சிறுக சிறுக இழந்து கொண்டே இருந்தது. மற்ற கூட்டணி கட்சிகள் அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி மாறி மாறி வருவார்கள் போவார்கள், அவர்களால் அவ்வளோதான் முடியும். இந்த நிலையில் தனித்து பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்த விஜய் அவர்கள் கடந்த 50 நாட்களாக முதலில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றமும் விழிப்புணர்வும் வந்தது என்பதை நாம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அரசியலில் சட்டசபையில் நிற்கணுமோ தேர்தலில் நிற்கணும்னாலே பல கோடி ரூபாய் பணம் கையில் இருக்கணும். ஓட்டுக்கு 5000, 2000, 3000 இது மிக பெரிய வியாபார தளமாக மாறிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு வழியே இல்லை, இதுக்கு தீர்வே கிடையாதுன்னு இருந்த நேரத்தில் ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் ஓட்டுகளை பெற்று மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று சாதித்ததில் அவரை விஜயை விட்டால் வேறு யாரும் இல்லை, அவர்தான் அவருக்கு இணை. பல பகுதிகளில் தேர்தலில் வேட்பாளர்கள் யார் என்பதை கூட மக்களுக்கு அதிகமாக தெரியவில்லை. எந்த வேட்பாளரும் முழுமையாக போய் ஒவ்வொரு பகுதியிலும் ஓட்டு கேட்டார்களா என்றால் அதுவும் இல்லை, எந்த செலவும் இல்லை. ஆனால் அனைவரும் வேட்பாளராக நின்று ஜெயித்தார்கள். விஜய் மேடையில் தேர்தலுக்கு முன்பு பேசிய பொழுது, மதுரையில் பேசும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் 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 தான் நிற்கிறேன் என்று மேடையில் பேசினார். அதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கேலி செய்தன, கிண்டல் செய்தன. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இறுதியில் தேர்தல் பிரச்சாரம் முடியும் பொழுது கூட நிச்சயம் நாம் தான் ஆட்சி அமைப்போம், தேர்தல் கருத்து கணிப்புகளை நம்பாதீர்கள், அரசியல் கட்சிகள் பேசுவதை நீங்கள் பெரிதுபடுத்த வேணாம், நாம் தான் ஆட்சி அமைப்போம், இது உறுதி 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 என இறுதியாக சொன்ன அந்த சொல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி மிகப்பெரிய சாதனையை உருவாக்கி உள்ளது. லஞ்ச லாவணியில்லா அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தார்கள். அனைத்து வேட்பாளர்களும் தினமும்
தொகுதி வாரியாக மக்களை போய் சந்தித்து அவருடைய குறையை நீக்க வேண்டும். யாரும் லஞ்சம் பெறுவதையோ ஊக்குவிக்கக்கூடாது என்பதை கட்டளையாகவே இட்டுள்ளார். மற்ற கட்சிகள் சதிவலைகள் பல பின்னும் பொழுதும் அதை பற்றி கவலைப்படாமல் துணிந்து அவர் செயல்படுவதனுடைய பிரதிபலன் அனைத்து எதிர்க்கட்சிகளும் மட்டுமல்ல, முக்கிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி வரிசை கட்டி தாவேக்கள் இணைந்த வண்ணமாகவே இருக்கின்றனர். முன்பெல்லாம் மக்கள் செய்திகளை அதிகமாக பார்ப்பதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு செய்திகள் பார்க்காமல் அவர்கள் இருப்பதில்லை என்ற ஒரு நிலையும், தினம் தினம் நாட்டில் என்ன நடக்கிறது என்ற செய்திகளையும் பொதுமக்கள் அறிந்து விஜய் அவர்களை இவ்வளோ நாள் எங்கிருந்தார், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் தேர்தல் என்றாலே எங்களுக்கு ஆர்வமும் இல்லை, அதில் ஒரு பற்றும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் விஜய் அவர்களுக்கு நாங்கள் போட்ட ஓட்டு உண்மையிலே ஜனநாயகவாதிக்கு ஜனநாயக முறையில் நாங்கள் ஓட்டளித்ததை பெருமையாக கருதுகிறோம் என்று மக்கள் மத்தியில் கூறுகின்றார்கள். அதே போன்று மந்திரிகளும் சரி, அமைச்சர்கள் அனைவரும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, விஜய் அவர்களின் கட்டளையை நிறைவேற்றும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் இன்று அமைச்சராக இருந்தவர்களும் சரி, எம்எல்ஏ ஆனவர்களும் சரி, மிகப்பெரிய ஜாம்பவான்களோ கோடீஸ்வரர்களோ பணத்தில் விளையாடுபவர்களோ இல்லை. அனைவரும் நடு வர்க்கமாகவும் ஏழை வர்க்கமாகவும் இருந்தவர்கள்தான் இன்று அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஒரு சிலரை தவிர. இந்த நிலை நிச்சயம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய விடிவெள்ளி. அவர் எங்கு சென்றாலும் பேசுவதில்லை என்றார்கள். அவர் பேசியே தமிழ்நாட்டை கெடுத்த திராவிட கட்சிகள் மத்தியில் பேசாமல் சாதனைகளை புரிந்து வரும் விஜய் அவர்களை அனைத்து பொதுமக்களும் பாராட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள். சிறு தவறுகள் நடந்தாலும் இந்த 50 நாட்களில் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்பதை மட்டுமே அவர் சிந்தித்து ஆலோசித்து அதற்கான ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார். அந்த திட்டங்கள் அனைத்தும் மக்கள் மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாராட்டுகின்றனர். நாளை மறுநாள் கரூர் விஜயம். போன ஆட்சியில் செய்த தவறால் 41 உயிர்கள் பறிபோயின. அதற்கான அனைவரும் இங்கே வந்து ஆறுதல் கூட விடவில்லை முந்தைய ஆட்சியாளர்கள். அவர்களை அனைவரையும் சென்னைக்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அதற்கான நிவாரணங்கள் மிகப்பெரிய அளவில் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று ஆட்சியில் அமர்ந்த பிறகு அனைவருக்கும், அனைத்து குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலையினை அறிவித்து செயல்படுத்தப் போகிறார். மனித நேயமும் ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், நாட்டின் நலனே மக்கள் நலனே என்ற ஒரே வேதவாக்கோடு செயல்படும் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல தேர்தல்களிலும் வெற்றி பெற்று நிலையான ஆட்சியையும் நீண்ட ஆட்சியும் தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, இளைஞர்கள் எழுச்சியோடு செயல்படும் இந்த தமிழ்நாட்டில் நிச்சயம் 2ஆம் தொழில் செய்யும் போதை கலாச்சாரத்தை ஒழித்து மக்களை ஏமாற்றி வேலை வாங்கி தருவதாக கொள்ளையடித்து கொண்டிருந்த கும்பல்களை அழித்து லஞ்சம், லாவணியம், கமிஷன், கரப்ஷன் என்பதை மறக்கச் செய்யும் ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் நம்ம முதல்வர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றும், நீண்ட காலம் தமிழகத்தை ஆட்சி புரிந்து தமிழுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ் வளர்ச்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் மக்களுடைய தரமும் உயர்ந்து தரமான நுகர்வோரையும் உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனித உடல் மோகன்.